இப்போ பெரியாரையும் இந்த மண்ணுக்கான சமூக நீதியும் யாரும் காப்பிரைட்ஸ்லாம் வாங்கிக்க முடியாது. இந்த யூடியூப்ல ஏன் பாட்டை நீ போடாத, உன் பாட்டை நான் போடாதன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் சொல்கிற மாதிரி சமூக நீதி கொள்கைகள்லாம் திமுகக்குன்னு யாரும் பட்டா போட்டு கொடுக்கல. அதே மாதிரி இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பது இவங்க தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்களா? கிடையாது. இப்போ இருக்கிற தற்கால தமிழ்நாட்டு சூழலில் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் பார்த்து கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கே ஒரு பெரிய நெருக்கடி அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் தராங்க. சமூக நீதியே தாரக மந்திரமாக கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடலில் எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நடக்குது. ஒரு மாணவியினுடைய பாதுகாப்பு குறைபாடிலிருந்து வேங்கவையில் சமூக நீதி பிரச்சனையிலிருந்து இந்த பக்கம் தூய்மை தேவதைகள் அவர்களை அந்த ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளோ மோசமாக மேன் ஹேண்ட்லிங் பண்ணாங்க. அது மனித உரிமை மீறல். இதெல்லாம் பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகளே போராடுறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. இப்படி சொந்த அணிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது, சொந்த கட்சிக்குள்ளேயே பல அணிகள் இருக்குது. ஐயா இப்போ திருச்சின்னு எடுத்துக்கங்களே, திருச்சி சிவா ஐயா, கே நேரு ஐயா, அன்பில் மகேஷ் ஐயா, இப்படி நிறைய அணிகளின் பிரச்சனைகள் மத்தியில் அவங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதிரில் யாரை வைக்கிறாங்கன்னா பாஜகவே அப்படி ஒரு பிம்பத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. நாம வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்பது எப்போதோ தீர்மானிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த வெற்றி பேரணி என்பது எங்களினுடைய கட்சியை நாங்கள் சொல்லலாம், மக்களினுடைய திரட்சியை சொல்கிறோம்.